வணக்கம் உறவுகளே, அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது டிசிசி மீட்டிங்காக ஜனாதிபதி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பட்டதாரிகளின் போராட்டத்துக்காக வேண்டி ஒரு இடத்துல எல்லாம் இருந்தாங்க. ஸோ போலீஸ்காரவங்க அந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வேற ஒரு இடத்துக்கு போய் போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நிலவரம். மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இதுதான் தற்போதைய நிலவரம். சிம்பிளாக இருக்கு என்ன சிம்பிளாக இருக்கு. மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு தான் தற்போதைய நிலவரம். நல்லா எடுக்கட்டும், நல்லா எடுக்கட்டும். போலீஸ்காரர் ஒருத்தர் சொல்கிறார் நல்லா எடுத்து போகிறதான். மாவட்ட செயலகத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் போலீஸ் பாதுகாப்புடன் தான் இருக்குது. ஒரு வருஷத்தில் எங்களுக்கு பெர்மனன்ட் தரம்னு சொல்லி தந்ததால் நாங்கள் சரி செய்வோம் சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்க நாங்கள் தருவோம்னு சொல்லி தான் வேலை செய்தது. எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் நிற்கிறோம். உண்மையிலே எங்களை குடும்ப வறுமை இன்றைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 22,000 சம்பளத்துக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த எங்களை பொருளாதார நிலையே சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறோம். இந்த இது வந்து பெர்மனன்ட் தரணும், கட்டாயமாக தரணும். என்னென்னு சொன்னால் கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தது. அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட 26 நாள் வீட்டில் இருந்தேன். எங்களுக்கு அதுக்கு கூட சம்பளம் போட்டு தரையில்லை, மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் போட்டு தரையில்லை, தனிமைப்படுத்தி இருந்தது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பப்ளிக்கு வழங்கப்பட்ட எந்த உதவியும் இல்லை. ஜிஎஸ் ஆஃபீஸால் கொடுக்குற எந்த இது உதவியும் இல்லாமல் என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்டவங்களுக்கு ஐடென்டி இருக்குது. எங்களுக்கு இந்த டிஷர்ட் மட்டும் தருவீங்க. 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு 22 ஜனாதிபதியாக இருக்குது. உண்மையாக நான் எங்களோட மக்கள் சேர்ந்து எல்லோரும் தான் போட்டோம். ஆனால் யார் போட்டால் எவர் போட்டார்னு சொல்ல மாட்டோம். ஆனால் போட்டு தான் அன்றைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் இந்த மகஜரை கொடுப்போம்னு சொல்லி சரியான கொடுப்போம் கொண்டு வந்தால் நேற்று 15 இருக்கணும்னு சொல்லி நான் 7:20 உள்ளே போய் இப்போ தான் வெளியில் வந்துக்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்களை வெளியில் விட்டுட்டேன். உங்களோட பேர் பதிவில் இல்லையான்னு சொல்லி இப்போ நேற்று 15 இருக்கணும்னு அது பதவி இருக்கணும்னு சொல்லிட்டுன்னா ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போகிறதுக்கு உண்மையாக ஒரு பாதுகாப்பு இது தேவை தான். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதனால் இப்போ போலீஸ் இதில் வந்து சொல்லிட்டோம்னு சொன்னால் 2 பேரை உள்ளே வந்து சந்திக்கிறதுக்கு கடிதம் கொடுக்குறதுக்கு அலாட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டோம். இதுக்கு முதல் கடந்த போன கிழமை ஆளுநராக இருக்கிற இப்போ யாழ் மாவட்ட ஆளுநராக இருக்கிற
மதிப்புக்குரிய வேதநாயகம் சார்கிட்டையும் சந்திச்சினாங்க. அப்போ அவர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறோம். அவர் உங்களுக்கு ஒரு முடிவு தாரன்னு சொல்லியிருக்கிறார். சுகாதார அமைச்சுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம். இந்த யாழ் மாவட்டத்துக்காரர்கள் வேலை செய்து வந்துக்கிறோம், சரியாக கஷ்டத்தில் போக வந்துடுறது. தயவுசெய்து உண்மையாக இங்கே வந்த இந்த மீடியாக்காரர் எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தரவணுமென்ற ஒரு கொள்கையில் இந்த மகஜரை கொண்டு வந்தான். என்ன சொன்னால் நாங்கள் 55 பேர்கிட்ட இங்கே வேலை செய்கிறோம். 55 பேரை நாங்கள் கூட்டிக்கொண்டு வர இல்லை. காரணம் என்று சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து ஒரு ரபிக் பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை என்றபடியாக ஒரு 2 பேர் மட்டும் வந்திருக்கிறோம். நான் தலைவர், இவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். 2 பேரும் மட்டும் வந்திருக்கிறோம். என்ன சொன்னால் ஆர்ப்பாட்டமாக நாங்கள் காட்ட இல்லை. என்ன சொன்னால் தயவுசெய்து இந்த இது கொடுக்குறதுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த போகன் கிடைக்கும் வேண்டி நன்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இன்றைக்கி டிசிசி மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. பட்டதாரிகளோட போராட்டத்தை தான் காட்சிப்படுத்த வந்திருந்தேன். ஸோ பட்டதாரிகளுக்குரிய போராட்டத்தை நடத்த விடாத அளவில் இங்கே முழுமையான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. எல்லாரும் எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் பட்டதாரி சங்க தலைவர் அவர் வந்து மகஜர் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஸோ அடுத்த என்ன நடக்குதுங்கிறது அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.